ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எடுகுரு. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருமே ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணோம்னா, இல்ல ஒரு கம்பெனில நம்மளுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் கிடைக்குதுன்னா, அந்த ஆஃபர் லெட்டர்ல என்னென்ன முக்கியமான விஷயம்லாம் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரொம்ப சூப்பரா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஒரு ஒரு விஷயமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க செக் பண்ண வேண்டியது உங்களோட ஆஃபர் லெட்டர்ல உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ண டெசிக்னேஷனும், உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ண ரோலும் அந்த ஆஃபர் லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நெறைய கம்பெனில உங்கள்ட்ட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுமாச்சு நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட வேற டெசிக்னேஷன் அண்ட் ரோல் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆஃபர் லெட்டர் வரமாச்ச கரெக்ட்டான டெசிக்னேஷனும், கரெக்ட்டான ரோலும் உங்களோட ஆஃபர் லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வச்சுக்கோங்க. 2வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட சேலரிய பத்தி கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. எவ்வளோ வந்து ஃபிக்ஸ்டு சேலரி இருக்கும், எவ்வளோ வந்து உங்களுக்கு வேரியபிள் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ஒரு கம்பெனிக்கு ஏத்த மாரி மாறும். அந்த இன்ஃபர்மேஷன கரெக்ட்டா வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சிடிசி பிரேக்கப்ப கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சிடிசிய பொறுத்தவரைக்கும் சிடிசினா காஸ்ட் டூ கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த சிடிசில வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களோட பேசிக்கு, அதுக்கப்புறம் உங்களோட டிஎன்எஸ் அலவன்ஸ் அண்ட் உங்களோட அதர் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இது எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எம்ப்ளாயி சைட்ல இருந்து பிஎஃப் அமௌண்ட் ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க பாத்தீங்களா? அதுவும் சிடிஸ்ல தான் ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. கம்பெனி சைட்ல இருந்து ஒரு அமௌண்ட் வந்து பிஎஃப் இல்ல இஎஸ்ஐக்கு போடுறாங்க பாத்தீங்களா? அந்த அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு சிடிசில தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்ப சிடிசில டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களோட பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட் இந்த கம்பெனி என்னென்னன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுவும் உங்களோட ஆஃபர் லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது கம்பெனில வந்து என்னென்ன லீவ் தராங்க, என்னென்ன வ என்னென்ன இன்சூரன்ஸ்ல யார் யார கவர் பண்றாங்க. சப்போஸ் உங்கள மட்டும் கவர் பண்றாங்களா? இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் கவர் பண்றாங்களா? இல்ல நீங்க பிரீமியமா அமௌண்ட் பே பண்ணணும் அது மாரி என்னாச்சும் கேட்கறாங்களா? அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு சில கம்பெனில வந்து ரொம்ப நெறைய பெர்க்ஸ் தருவாங்க. இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒரு ஆஃபர் லெட்டர்ல கரெக்ட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ரெக்ரூட்டர நீங்க கேட்டுக்கலாம். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸா சொன்ன மாரி தான் கம்பெனி இன்சூரன்ஸ் அண்ட் லீவ் பாலிசிய கரெக்ட்டா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வர விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னைக்கு வந்து நீங்க ஜாயினிங் டேட்டு, அது மட்டும் இல்லாத எந்த லொகேஷன்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில டைம்ல வந்து ஜாயினிங் டேட் வந்து நம்ம ஒரு டேட் சொல்லியிருப்போம். அவங்க ஒரு டேட்ட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அத கரெக்ட்டா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் லொகேஷன் வந்து நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண லொகேஷனும், அவங்க அங்க மென்ஷன் பண்ணியிருக்க லொகேஷனும் சேமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். இதோட வீடியோ முடிச்சுட்டேன். ஸோ இனி வந்து ஃபர்ஸ்ட்டு 5 முக்கியமான விஷயம் ஒரு ஆஃபர் லெட்டர்ல நீங்க செக் பண்ண வேண்டிய விஷயம் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இன்னொரு வீடியோல நான் உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பாய்.